அப்பா, அந்த வெள்ளை கலர் கார் தான்ப்பா. அந்த கார் தான்ப்பா கதிர் ஓட்டிட்டு போனான். நம்பர் பிளேட்ட பாருங்க. இது கதிர் கடையில டெலிவரிக்கு பயன்படுத்துற கார் தான். சக்திவேல் ஆத்திரத்தோட ஸ்டேரிங்க இறுக்கி பிடித்து, எனக்கு தெரியும்டா, என் அண்ணன் ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பு. அந்த பாண்டியன் மகனை வச்சுக்கிட்டு யாருக்கு தெரியாம சென்னைக்கு ஓடுறாரு. எதுக்கு இப்ப கதிர் கூட சென்னைக்கு போகணும்? எனக்கு தெரியாம குடும்ப சொத்தை ஏதாவது விற்க பிளான் போடுறாங்களோ? இருக்காதுப்பா, ஒருவேளை ராஜியை பார்க்க போறாரோ? எதுவா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி நடக்கணும்டா. எனக்கு தெரியாம என் அண்ணன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. வேகமா போடா. அவங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, எந்த வீட்டுக்கு போறாங்கன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். சக்திவேலு வேகமா கார் ஓட்டிட்டு போறாரு. கதிர் முத்துவேலை புற்றுநோய் சிகிச்சை பிரிவுக்கு கீமோதெரபிக்கு கூட்டிட்டு வர்றான். மெதுவா வாங்க மாமா, இன்னும் கொஞ்ச தூரம் தான். இந்த ட்ரீட்மெண்ட்ல தான் உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கும்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா வேற வழி இல்ல மாமா, இதை செஞ்சாதான் குணப்படுத்த முடியும். முத்துவேலுக்கு, எனக்கு இந்த வழிய பத்தி கவலை இல்ல கதிர். ஆனா சக்திவேல் கண்ணுல மட்டும் நான் இந்த நிலைமையில விழுந்துடக்கூடாது. அவனுக்கு எப்பவுமே அவங்க அண்ணன் பெரிய அண்ணன் தான். நான் ஒரு நோயாளி அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் தாங்க மாட்டான். அவருக்கு தெரியாது மாமா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்கன்னு கதிர் சொல்றான். அப்ப திடீர்னு வராண்டா கதவை தள்ளிட்டு சக்திவேலும் குமாரும் வேகமா உள்ள வர்றாங்க. அண்ணே அண்ணே, என்ன நடக்குதுங்க? எதுக்காக இந்த பாண்டிய மகன் கூட மறைஞ்சு சென்னைக்கு வந்தீங்க? என்கிட்ட சொல்லாம அப்படி என்ன ரகசிய? அப்படின்னு ஸ்டக்காய் நின்னுட்டான். அவரோட கண்ணு அண்ணனோட வாடிய முகத்தை பார்த்துட்டு, சோர்ல இருக்கும் புற்றுநோய் சிகிச்சை மையம்னு போர்ட படிக்கிறான். பெரியப்பா, இது என்ன இடம்? போடு, எதுக்கு இந்த ஆஸ்பத்திரியில நிக்கிறீங்க? கதிரு, என்ன நடக்குதுங்க? எங்க அண்ணன் எதுக்கு இங்க வந்தாரு? ஏன் என் அண்ணன் பேயரைஞ்ச மாதிரி இருக்காரு? சொல்லுடா அப்படின்னு கத்துறான். கதிர் அதுக்கு, சக்திவேல் மாமா, தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க, இது ஹாஸ்பிட்டல். கதிரோட சட்டையை புடிச்சு கதறி அழுகுறாரு. உண்மையை சொல்லுடா, எங்க அண்ணனுக்கு என்னாச்சு? எதுக்காக இந்த வார்டுல நிக்கிறீங்க? இது பொய்ன்னு சொல்லுடா அப்படிங்கிறாரு சக்திவேல். முத்துவேல் அதுக்கு, சக்திவேலு, அவனை விடு, கதிர் மேல தப்பு இல்ல. சொந்த தம்பியே என்ன சந்தேகப்பட்டு பின்னாடி வரும்போது இந்த கதிர் தான் என்ன தோல் சுமந்துட்டு வர்றான். எனக்கு புற்றுநோய் சக்திவேலு, புற்றுநோய் அப்படிங்கிறாரு. சக்திவேலு அவங்க அண்ணன் கால்ல விழுந்து கதறி அழுகிறாரு. குமாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறான். அண்ணே, எனக்கு தெரியாம போச்சே, என்ன தெரியாம போச்சே, ஏன் நீங்க யாருகிட்டயும் வீட்டுல சொல்லல? உங்களை சந்தேகப்பட்டு துரத்திக்கிட்டு வந்தேனே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. ஏன் எங்க கிட்ட சொல்லல? நான் அவ்வளவு தூரம் கேட்டேனே அண்ணே உங்களை அப்படிங்கிறான். அதுக்கு முத்துவேலு, யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். சிங்கமா வாழ்ந்த முத்துவேல் சாகும் போது ஒரு நோயாளியா சாக கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா விதி விடல. சக்திவேலு முத்துவேல கால புடிச்சு கதறி அழுகிறாரு. கதிருக்கும் கண்ணு கலங்கிடுச்சு. சக்திவேல் முத்துவேல் கிட்ட, அண்ணன், இத்தனை வருஷமா இந்த தம்பிக்கு நீங்க தான் எல்லாமே. ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா கூட என் முன்னாடி காட்டிக்காத மனுஷன் நீங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த நெஞ்சில வச்சுக்கிட்டு எப்படின்னு தனிய தவிச்சீங்க? உங்களை சந்தேகப்பட்ட இந்த சக்திவேல் கைய வெட்டணும்னு. முத்துவேல் அதுக்கு, சக்திவேலு, இந்த எழுந்திருடா, நீ ஒண்ணும் தப்பு பண்ணல. இந்த குடும்பத்தோட கௌரவம் குறையக்கூடாதுன்னு நினைச்சேன். ஊர் முன்னாடி கம்பீரமா மீசையை முறுக்கிக்கிட்டு வாழ்ந்த முத்துவேல் இன்னைக்கு செத்து செத்து வாழ்றான்னு தெரிஞ்சா அந்த பாண்டியன் முன்னாடி நம்ம தலை குனிஞ்சிடுமே, அதான்டா சொல்லல. சக்திவேல் அதுக்கு, கதிர், எங்க அண்ணன் தான் விவரம் புரியாம மறைச்சிட்டாரு. ஆனா நீ, எங்களுக்கும் உங்களுக்கும் 7 ஜென்மத்து பகன்னு தெரிஞ்சும் எங்க அண்ணனை தனியா கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய உண்மையை எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டியே, இதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சுங்கிறாரு. கதிரு, சக்திவேல் மாமா, இது பகை பாக்குற நேரம் இல்ல. முத்துவேல் மாமா உடம்பு முடியலன்னு தெரிஞ்சுப்ப ஒரு தம்பியா நீங்க கலங்கி போய் நிக்கிறத விட ஒரு மகனா நான் கூட இருந்து அவருக்கு தைரியம் கொடுக்கணும்னு நினைச்சேன். அவர் பயப்பட்டது உங்ககிட்ட சொல்லத்தான். நீங்க ஒடிஞ்சு போயிட்டா அப்புறம் இந்த குடும்பத்தை யாராலையும் தேத்த முடியாதுன்னு அவர் கவலைப்பட்டாரு. சக்திவேல் முத்துவேலை பார்த்து, அண்ணன், இந்த சக்திவேல் சொத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் தான் ஆடுவான்னு நினைச்சீங்களா? எனக்கு நீங்க தானே பெருசு. உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் உங்களோட இருப்பேனா? அந்த பகையாவது மண்ணாவது நீங்க குணமாயி வீட்டுக்கு வர வரைக்கும் நான் உங்க நிழலா இருப்பேன்ன அப்படின்னு சொல்றான். முத்துவேலுக்கு அழுகையே வந்துருச்சு. நான் பண்ணின பாவம் தான் இப்ப எனக்கு நோயா வந்திருக்குமோன்னு பயமா இருக்குடா. ராஜி மனசா உடைச்சேன், குடும்பத்தை பிரிச்சேன். ஆனா பாரு, நான் வேணான்னு ஒதுக்கின அதே கதிர் தான் இன்னைக்கு எனக்கு எமங்கிட்ட இருந்து உயிர் பிச்சை வாங்கி தர ஓடோடி வந்திருக்கான்.
பெத்த பிள்ளைங்க கூட புரிஞ்சுக்காத என் வழிய இந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான்டா. குமார அழுதுகிட்டே, பெரியப்பா இனி நாங்க இருக்கோம், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கொன்னக்குடியில இருக்க எல்லா தெய்வத்துக்கிட்டையும் வேண்டிக்கிறேன், நீங்க பழையபடி கம்பீரமா நம்ம வீட்டு திண்ணையில உட்காரணும். முத்துவேல் கதிரை பார்த்து, கதிர் இப்ப என் தம்பி வந்துட்டான், ஆனா நீ எனக்கு பண்ணின இந்த உதவிக்கு இந்த முத்துவேல் அவனோட கௌரவத்தையே உங்ககிட்ட அடமானம் வச்சுட்டான்டா. உன்னை எதிரியா நினைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுப்பா அப்படிங்கிறாரு. சத்துவேல் சொல்றாப்ல, அண்ணன் எனக்கு இப்ப இன்னொன்னு நினைச்சாதான் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்குன்னு. நம்ம ஆத்தா அந்த மனுஷக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க தாங்குவாங்களான்னு. பெத்த பிள்ளைங்க நீங்க 2 பேரும் 2 கண்ணு மாதிரி மாத்தி மாத்தி நின்னு கவனிப்பீங்கன்னு நம்மள நம்பிட்டு இருக்காங்களே. முத்துவேல் அழுதுகிட்டே, அதனாலதான்டா அவங்களுக்கு தெரியாம மறைச்சேன். அவங்களுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, உடம்புல தெம்பு இல்ல. அவங்க மூத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நோயும் தெரிஞ்சா அவங்க அங்கேயே சுருண்டு விழுந்துருவாங்கடா சத்திவேலு. ஆமா அண்ணன், காலையில நீங்க கிளம்பும் போது கூட முத்துவேலு முகம் ஒரு மாதிரியா வாடி போயிருக்கு. அவனுக்கு பிடிச்சத சமைச்சு கொடிவையின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க தான் எல்லாமே. ஒருவேளை சாப்பாடு நீங்க சாப்பிடலனாலும் அந்த மனுஷிக்கு தூக்கமே வராது. இப்ப ஆஸ்பத்திரியில கீமோ பண்றீங்கன்னு அண்ணன் வேதனையில துடிக்கிறாருன்னு தெரிஞ்சா அவ உசுரே போயிடும்ன. குமார் அதுக்கு, ஆமாப்பா, அப்பத்தான் எப்பவுமே பெரியப்பாவை தான் சாமி மாதிரி கும்பிடுவாங்க. வீட்டுல விசேஷம்னா கூட பெரியப்பா கை நினைக்காம அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்றான். சக்திவேலு கதிரை பார்த்து, கதிரு இப்ப வீட்டுக்கு நாங்க எப்படா போவோம்? போயிட்டு ஆத்தா கிட்ட என்ன பதில் சொல்லுவோம்டா? உன் பிள்ளைக்கு கேன்சரு, அதான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வர்றோம்னு சொன்னா அந்த இடத்திலேயே அந்த உசுறு பிரிஞ்சிடுமேடா. எங்களால அவங்க கிட்ட சொல்லவும் முடியாது, உண்மையை சொல்லி அவங்கள கொல்லவும் முடியாதுடா. கதிர் அதுக்கு, மாமா இப்போதைக்கு அம்மச்சிக்கு உண்மையை சொல்ல வேண்டாம். நீங்க எல்லாரும் இப்படி உடைஞ்சு போனா அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். மாமாவுக்கு தைரியம் கொடுக்க வேண்டி நீங்களே இப்படி பேசலாமா? அம்மச்சிக்காவாச்சும் நீங்க நிதானமா இருக்கணும் மாமா. அண்ணே நீங்க சீக்கிரம் குணமாயி வரணும்னு ஆத்தா முன்னாடி நீங்க பழையபடி கம்பீரமா நிக்கணும். அவ கண்ணுல ஒரு துளி கூட வரக்கூடாதுன்னு. அதுக்காக நான் எந்த கடவுளை வேணாலும் மண்டிடுறேன், என் உசுர வேணாலும் எடுத்துக்க சொல்றேன்னு. ஆனா உங்களுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு முத்துவேல் சொல்றான். முத்துவேல் அதுக்கு, சரிடா, ஆத்தாவுக்காகவும் உனக்காகவும் நான் மீண்டு வருவேன். இந்த முத்துவேல் அத்தனை சீக்கிரம் செத்து போக மாட்டான். ஆனா ஒண்ணு சக்திவேலு, வீட்டுல யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்கோ. முக்கியமா நம்ம ஆத்தா கிட்ட சிரிச்ச முகத்தோட பேசு, அவங்க மனசு பதறக்கூடாது. சக்திவேலு அழுகையை அடக்கிக்கிட்டு அண்ணனுக்காக மனசு தேற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறான். ஆனா உள்ளுக்குள் தன்னோட தாயை எப்படி எதிர்கொள்வது என்ற பயம்தான் அவனை வாட்டுது.